கேஜ் நம்பர் 8 சீசன் 2 எபிசோடு 3 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? போன எபிசோடு எங்கே முடிச்சோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கிக்கோரை வந்து மொத்தமாக அந்த கைஜுவை வெட்டி தள்ளி இருப்பாள். இப்போ அங்கேருந்து சண்டை ஆரம்பிக்குது. உன்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமான்னு காஃப்கா பற்றி கேட்க, இல்லை இப்போ என்னால் முடியாது போட்டிருக்கு அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குது. வழக்கம்போல் பார்த்தீங்கன்னா அந்த கைஜு நம்பர் 9 ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதோட பவர் யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணு, என்னால் தனியாக சண்டை போட முடியாது, உன் ஹெல்ப் தேவை அப்படின்னு கிக்கோரை சொல்லிட்டு இருக்கா. இப்போ 2 பேர் சேர்ந்து 2 பக்கம் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, அதுவுமே பார்த்தீங்கன்னா தலையை 2ஆக பிரித்து அந்த பக்கம் இந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா இது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அன்பிரடிக்டபிள் இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிக்கோர் பார்த்துக்கிட்டு இருக்க. அது எகைன் சைடில் வந்து அட்டாக் பண்ண பார்க்க கிக்கோரை அவன் ஷூட் பண்ணிடுறான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கிக்கோர் எப்படியே ஜம்ப் பண்ணி அவள் பவர் யூஸ் பண்ணி மிச்சம் வளர்ந்துட்டு இருந்தா அதை ஷூட் பண்ணுற கை எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி போட்டுறா. இப்போ தான் கிக்கோரோட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. கிக்கோரோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அந்த கைஜு வெப்பன் இருக்குல்ல, அந்த கைஜு வெப்பன் யூஸ் பண்ணி சண்டை போடக்கூடியவங்க. அவங்க செம்ம ஸ்ட்ராங்கான ஆள் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்துட்டு சுற்றி இருந்தவங்களாம் உங்கள் அம்மா செம்ம கூலான ஆள் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் என் அம்மா செம்ம பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு செம்ம ஜாலியான பர்சன் வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலில் எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அவங்க அம்மா கடிப்பட்டு இருக்கிறத கிக்கோர் பார்க்குறா. பார்த்துட்டு நானும் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா, கண்டிப்பாக நீயும் சேர்ந்து ஜாயின் பண்ணி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட லைஃப் அந்த மாண்டேஜாக காட்டுறாங்க. 2 பேரும் 3 ஃபேமும் எப்படி ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. இசாவை பார்த்தீங்கன்னா ஒரு உருமுஞ்சியாக இருந்துட்டு இருக்காரு. இவங்க செம ஒரு கேஷுவல் ஜோவைல் பர்சனாக இருந்துட்டு இருக்காங்க. பட் 2 பேருமே செம ஸ்ட்ராங்கான ஆளுங்க. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக அவங்க செத்து போயிட்டாங்க. கைஜு நம்பர் 6 கூட நடந்த ஒரு சண்டையில். ஸோ இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிக்கோர் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு செம்ம எப்படி சொல்கிறது கடப்பாரியை முழுங்கின மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்துட்டு அழுறதுக்குனா நேரம் இல்லை, நாமளும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம யாரையும் சாக விடாமல் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதை நினச்சிக்கிட்டே இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா அவள் சண்டை போடும்போது அந்த எறும்பு தலை பெருசாக ஐயோ மாட்டிக்கிட்டா போலே அப்படின்னு சொல்லும் போது தான் காஃப்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதிச்சு அதை பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக பார்க்கலாம். கிக்கோர் எஸ்கேப் ஆகிடுற. காஃப்காக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டுறது, கிட்டத்தட்ட உடஞ்சே போச்சு சொல்லலாம். அண்ட் இப்போ கிக்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு மூவை யூஸ் பண்ணி அந்த கைஜோவை பார்த்தீங்கன்னா மொத்தமாக பீஸாக வெட்டி போட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக அப்படின்னு சொல்லும்போது காஃப்கா எகைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக பார்க்குறான். பட் ஸ்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. அதுக்கு காரணம் இந்த கைஜு நம்பர் 9 கிடையாது, காஃப்காவே தான். அவன் மனசுக்குள்ள இருக்கிற பயம் தான் அதுக்கு காரணம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தான் உருமாறி தான் ஃப்ரெண்ட்ஸை தானே கொண்டுருவானோ அப்படின்ற ஒரு பயம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. அதனாலேயே இப்போ பார்த்தீங்கன்னா அவனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 9 எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. சுற்றி இருந்தவங்களாம் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்களை யார் காப்பாற்றுறது, நம்ம அடுத்த பிளானை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்னருமி சொல்கிறாப்புல. ஃபஸ்ட்டு இவனை போட்டு தள்ளிட்டு நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சூட்டோட 98% காம்பேட் பவர் யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இந்த பக்கம் அவனோட கைஜு நம்பர் 9 சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த கத்தி செம சூடாக இருக்குது. அதோட காலை வெட்டின உடனே அதால் ரீஜென்ரேட் பண்ண முடியல. தூர எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். அவன் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை வச்சு சுட்டு அதை கொண்டுகிட்டு இருக்கான். இவனும் சுட்டுக்கிட்டு இருக்கான், பதிலுக்கு அவனும் சுட்டுக்கிட்டு இருக்கு. இவனோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ மஹோரகா மாதிரி அது நருமியோட அட்டாக்லாம் அடாப்ட் ஆகிட்டு இருக்கு. ஓ இது அடாப்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நருமியை அவனுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அவன் எஸ்கேப் ஆகும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ நேரத்தில் வேறு போடுற மாதிரி ஏகப்பட்ட கைங்களை வர வச்சு நருமியை பார்த்தீங்கன்னா அது ஷூட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பெருசாக வெடிப்பு. அப்புறம் பார்த்தா அது வந்துட்டு எல்லா அட்டாக்கும் அடாப்ட் ஆகிட்டு இருக்கு. அது நம்மளோட மூவ்ஸையால் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ குறைச்சி மதிப்பிடாதீங்கடா, நான் இன்னும் சாவலை உசுரோட தான் இருக்கேன் அப்படின்னு ஜென்னருமி அந்த பக்கம் சவுண்டு போட்டுட்டு இருக்கான். ஓகே இப்போ என் சூட்டு வாங்க போயிருக்கோம், என்னோட ஃபுல் பவரை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறான். என்னோட கண்ணு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 9 பார்த்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவன் நெஞ்சில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஏசை டோனட் பண்ண மாதிரி இங்கே இவனையுமே பார்த்தீங்கன்னா அவன் டோனட் பண்ணிடுறான். அப்புறம் தான் இசாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவன் கண்ணில் இருக்கிறது தான் பழமையான வெப்பனான கைஜு நம்பர் 1ஓட அந்த வெப்பன். கைஜு நம்பர் 1ஆல் அதோட கண்ணு மூலமாக கிட்டத்தட்ட எக்ஸ்ரே விஷன் மாதிரி பார்க்க முடியும். ஆப்போனண்ட்டில் இருக்கிற எனிமியோட உடம்பு அசைவுகளை வச்சு அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்றத கைஜு நம்பர் 1ஆல் டிடெக்ட் பண்ண முடியும். அதே ஒரு கண்ணு ரெட்டினா செல்ஸை தான் எடுத்து இப்போ நம்ம ஜென்னருமியோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவன் கண்ணில் அந்த ஒரு ரெட்டினா பவர் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. இதுதான் கைஜு நம்பர் 1ஓட அந்த ஒரு வெப்பன். அதை தான் ஜென்னருமிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் சென்ஸ் மூலமாக எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி அடுத்து இந்த கைஜி எப்படி அட்டாக் பண்ண போகுதுன்றதை முன்னையே பார்த்தீங்கன்னா ஜென்னருமி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவன் அந்த கைஜோட கோர் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சி டேரெக்டாக போய் அவன்
ஸ்குவாட் ஸ்டைல் யூஸ் பண்ணி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதை பீஸாக வெட்டி கொண்டுறான். அந்த இடத்துல அந்த கைஜு நம்பர் 9 செத்து போச்சு. ஸோ இந்த பக்கம் இந்த கைஜு நம்பர் 9 கூட இவங்க சண்டை போட்டுருந்தாங்களே நம்ம காஃப்காவும் கிக்கோரோவும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் இப்போ அவங்க மொத்த பேதி ஷூட் பண்ணி தள்ளுது. கிக்கோரோட கோடாரியே உடஞ்சிருது. காஃப்காவும் ரத்த கலரோட போய் விழுந்துட்டு இருக்கான். அப்போ தான் சொல்கிறான் இது காரணம் அது கிடையாது, நான் தான் நம்மளோட கொண்டணுன்ற பயத்தில் தான் என்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் கிக்கோரோ என்ன சொல்கிறா, ஓ அப்போ எல்லாருமே நீ குறைச்சி மதிப்பிட்டு இருக்கியா, எல்லாத்தையுமே நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னையும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, மற்றவங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகு, நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் எங்களை பாதுகாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன், அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்களாம் செம்ம ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான், நான் அவங்கள கொல்ல மாட்டேன் அப்படின்னு இப்போ ஒரு நம்பிக்கையோட காஃப்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். ஒரு வழியாக கைஜு நம்பர் 9 காஃப்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த எல்லாருமே வந்துட்டு இது இந்த ஃபீல்டு ஏரியா பெருசாக விடக்கூடாதுன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் கைஜு நம்பர் 8 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாரு, கைஜு நம்பர் 8 வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி அடுத்த பிளான் எல்லாரும் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த கைஜு நம்பர் 9 கிட்ட நம்ம கைஜு நம்பர் 8 காஃப்கா பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கைஜு நம்பர் 9 உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோர் பண்ணேன், செத்த கைஜுலாம் உயிரோட வந்துட்டு இருக்கு, இதுங்க வேற வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிக்கோரு சொல்லும்போது சரி விடு பரவாயில்ல, இந்த சின்ன பொல்ல பூச்சிங்களெல்லாம் நீ பார்த்துக்க, அந்த கைஜு நம்பர் சாஸ்திர மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 8 நம்ம காஃப்காவும் கிக்கோரை பார்த்தீங்கன்னா மற்ற பொட்டு பொருசங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு போயிட்டுருக்கா. கவலைப்படாதோடு இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கைஜு நம்பர் 9 இவன் எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. காஃப்கா அப்படியே வேகமாக ஓடி வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்துடுறான். அந்த கைஜு உடம்புல கோரை கையோடு தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நெஸ்க்கு மொத்தமாக போட்டு தள்ளிடுறான். உன் கோர் அங்கே தான் இருக்குன்றதை நான் ஏற்கனவே சென்ஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அது இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இதுக்கு இன்னுமே பவர் நிறைய இருக்குது, நான் தான் அதோட பவரை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதோட ஃபுல் பவர் இப்போ யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா அயன்மேன் மாதிரி ஏதோ பூத்ஸில் பவரை பார்த்தீங்கன்னா வர வச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஜம்ப் அடித்து பக்கத்து பிரிட்ஜுக்கு போகிறான். அங்கேயும் அவனை லாக் பண்ண பார்க்க அங்கேருந்து எகிரி ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே பறந்து வந்து நம்ம கைஜு நம்பர் 9க்கு ஒரே பஞ்சு அது எட்டமே பார்த்தீங்கன்னா நொறுங்குது, மொத்தமாக பார்த்தீங்கன்னா செதறுது. என்னடா இவன் முன்னதை விட பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு கைஜு நம்பர் 9 நினச்சி முட்டிக்கிறதுக்குள்ளேயே கைஜு நம்பர் 9 மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்கா போட்டு தள்ளிடுறான். எகைன் ரத்த மலை அந்த இடத்துல பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதை ஆச்சரியமாக பார்க்குறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்ட மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் டக்கு டக்குன்னு தான் எல்லா எபிசோடும் போயிட்டுருக்கு. இல்லை நான் அவ்வளோ வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோலாம் சொல்லுது நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.